पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் என் அப்பன் திருவேங்கடமுடையானுடைய பேராயிரத்திலே 571வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது அணியான் என்று இந்த திருநாமம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நினைப்பில் கொண்டு வர்றதுக்காக வாய்ப்பாக சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்பா பிள்ளை. அப்பா ரொம்ப பயங்கரமான நாஸ்திகன். தானே தான் கடவுள் என்று அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, அவன் தானே தான் கடவுள் என்கிறான். அவனுக்கு பிள்ளை சொல்கிறான், நீ கடவுள் இல்லை, கடவுள் வேறொருத்தன், அவன் எங்கள் நாராயணன் தான். தன் பிள்ளையே தன்னை எதிர்த்து கொடி தூக்கிறத பார்த்து கோபம் வந்த அப்பா பொன்பெயரோன், கனகன், ஹிரண்யன், இதெல்லாம் அவனுடைய பெயர்கள். அவன் பொன்னன். அப்பேற்பட்ட இரண்யாசுரன் அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறான், யாருடா விஷ்ணு விஷ்ணுங்கிறியே, தேவர்களுக்கும் உனக்கும் தெய்வம்னு கொண்டாடுறே, எங்கும் பறந்துள்ளவன் என்று சொல்கிறாயே, அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கானா உங்கள் நாராயணன் என்று கேட்கிறான். பிள்ளை சொல்கிறான், உண்மை எங்கும் இருக்கிறான். அப்படின்னா இது ஒரு கம்பம் இருக்கு பாரு நம்ம சபையில், இந்த கம்பத்தில் காட்டு அவனை என்று இரணியன் கர்ஜிக்கிறான். இது இரணியன் வதைப்படலம் என்று கம்பராமாயணத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூல நூலான வால்மீகி ராமாயணத்தில் இந்த வரலாறு கிடையாது. ஆனால் விபீஷண ஆழ்வான் ராவணனுக்கு இதை சொல்வதாக, அந்த இரணியன் போல நீ மாண்டு போகக்கூடாது அண்ணா என்று அட்வைஸ் பண்ணுவதாக கம்பன் வைக்கிறான். நீண்ட படலம். இரண்யகசிபு போன்றவர்கள் பொறுத்து கேட்டிருப்பார்கள், நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் விபீஷணர் பெயர்பட்ட நாவன்மை படைத்திருக்கான். அவன் சொல்வதோ நரசிம்ம சரித்திரம், பிரகலாத வைபவம். கேட்பவனான ராவணனும் கொஞ்சம் படித்தவன், அதனால் அவனுக்கு டைம் கொடுக்குறான். அவன் சொல்கிறான், அத்த கம்பன் பதிவிடுறான். இரணியன் பிரகலாதனை பார்த்து சொல்கிறான், உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகு எங்கும் பறந்துள்ளானை கம்பத்தின் வழியே காண காட்டுது. கம்பத்தின் வழியே காண காட்டுதி. இந்த கம்பத்தில்
நீனும் தேவர்களும் கொண்டாடக்கூடிய எங்கும் பறந்துள்ளிருக்கிறானே அவனை காட்டு. நாங்கள் இருக்கணுமா இல்லையா கம்பத்தில்? அப்படி காட்டவில்லை என்றால் பிரகலாதா காட்டிடாயேல் கும்பத்தின் கரியை கோள் கொன்றன நின்னை கொன்று உன் செம்பு ஒத்த குருதி தேக்கி உடலையும் தின்பென் என்றான். நீ மட்டும் அங்க அந்த நாராயணன் இந்த கம்பத்திலே காட்டவில்லை என்றால் பிரகலாதா, யானையினுடைய மஸ்தகன் தலை, அந்த தலையை பிளந்து அதனுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடிய சிங்கம் போல உன்னை கொன்று உருக்கிய தாமரம் போல இருக்கக்கூடிய குருதியை பருகி அதன் பிறகு உடலையும் தின்பேன் என்று கர்ஜித்தான் இரணியன். அதற்கு பதில் சொல்றான் பிரகலாதன், அப்பா, என்னை அழித்து கொல்வது என்பது உனக்கு இயலாது. ஆனால் நீ அதுக்கு அந்த வாய்ப்பு உனக்கு வரும்படியாக நான் விடமாட்டேன். நான் சொன்னபடி எம்பெருவான் நீ தொட்ட இடந்தோறும் அவன் தோன்றவில்லை என்றால் நானே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதற்கப்புறமும் நான் வாழ்ந்தா அந்த எம்பெருவானுக்கு நாராயணனுக்கு தாசனாக நான் இருந்து எந்த பயனும் இல்லை என்று அவன் திருப்பி பதில் சூளுரை சொன்னான் பிரகலாத். என் உயிர் நின்னால் கோரற்கு எளியது ஒன்றன்று, யான் முன்னம் சொன்னவன் தொட்ட இடம்தோறும் தோன்றானாயின் என் உயிர் யானே மாய்ப்பல் பின்னும் வாழ்வு உகப்பல் என்னின் அன்னவர்க்கு அடியே நல்லேன் என்றனன் அறிவின் மிக்கான். அறிவிலும் இந்த பிரகலாதன் இப்படி பிரதிப்பிரதிகையை சொன்னான். அந்த பிரதிப்பிரதிகையை அவன் சொன்னவனே ஹிரண்யகசிபு அந்த தபாரிங்க என்று அந்த தூணை பிளக்க போனான். அந்த தூணை அவன் பிளந்தான். பிளந்த இடத்திலிருந்து எம்பெருமான் ஆவிர்பவித்தான். அந்த எம்பெருமான் ஆவிர்பவித்த காட்சி கம்பன் ரொம்ப அழகாக பாடுறான். அது சொல்கிறான், சாணிலும் உளன் ஓர் தன்மை அணிவினை சதகூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான். அப்பா, அந்த இரண்ய கசிவை பார்த்து பிரகலாதன் சொல்கிறான், சாணிலும் உளன், ஒரு சாணிலே ஒவ்வொரு சாணிலையும் அவன் இருக்கான். ஒவ்வொரு தன்மை அணுவினை ரொம்ப ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி உடைய ஆட்டம் அணு, அதை நீ 100ஆக டிவைட் பண்ணி 1/100th ஆஃப் ஆட்டம்னு போட்டால் அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அவன் துண்டுலையும் அவன் இருக்கான். அணுவினை சத கூறு இட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன், பெரிய மேருமலையிலையும் இருக்கான். நீ கேட்ட இந்த தூணில் இருப்பானான்னு கேட்டையப்பா, இன்ற தூணிலும் உளன், இந்த தூண்லையும் இருக்கான். நீ சொன்ன சொல்லிலும் உளன், நீ இப்போ சொன்ன இருக்கானான்னு கேட்குற சொல்லியும் அவன் தான் இருக்கான். அதனால தான் இந்த சொல் உங்ககிட்ட வருது. இப்போ பாரு, நீ பார்க்க போகிறாய் உன் கண்ணால் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான். அப்படியா, பேஷ், நன்றி என கனகன் நக்கான். பேஷ் பேஷ், நல்லா தான் சொல்கிறேன்னு ஹிரண்யகசிபு சிரித்தான். சிரித்து தூணை பிளந்தான். அப்பொழுது மாபெரும் அட்டகாசத்தோடு எம்பெருமான் ஆவிர்பவித்தான். ஆவிர்பவித்து ஒன்றை உலகுக்கு உணர்த்தினான் என்கிறார் சுக மகரிஷி. வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா, தான் எங்கும் பரவி இருக்கிறான். சின்ன சின்ன அணுக்குள்ள கூட தான் பரவி இருக்கிறான். இங்கே பல விஷயங்கள் இருக்கு. அணுக்குள்ள பரவ முடியுமா? ஒரு கேஸு. அணு என்றால் என்ன என்று இன்னொரு கொஸ்டின். இவெல்லாம் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் கேட்பாங்க. ஏன்னா பை டெஃபினேஷன் அணு என்பது லோயஸ்ட் பார்ட்டிகள், அதுக்கு இன்டர்னல் சைடே இருக்காது. அப்போ அணுவுக்குள்ளே எப்படி ஒருத்தர் இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி. அணுவுக்குள்ளேயும் இருப்பான் என்று சொன்னால் அந்த அணுவில் கூட அவன் இருப்பதை யாரும் தடுக்க இயலாத வல்லமை உடையவன் என்ற அளவில் புரிந்து கொள்ளுங்கள் என்று அதற்கு சிலர் பதில். அவன் எங்கும் பரவி இருப்பானா, எங்கெங்கெல்லாம் பரவ
வாய்ப்புண்டோ அங்கே பரவி இருப்பான் என்று தான் புரிந்து கொள்ளணும். இப்படி முரட்டத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்பவர்கள் சிலர். இல்லை, எம்பெருமானுக்குள்ள தனி சாமர்த்தியத்தினால அவன் அதையும் செய்வான், அணுவுக்குள்ளேயும் போவான் என்று சொல்பவர்களும் சில ஆச்சாரியர்கள் உண்டு. நாம் இதையெல்லாம் பற்றி இப்பொழுது விசாரிக்க வேண்டாம். எம்பெருமான் ரொம்ப நுட்பமான பொருளிலையும் உள்ளே உள்ளவன். அதனால் அனோரணியான் மகதோபகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோ என்று உபனிஷத் சொன்னபடி ரொம்ப நுட்பத்திலும் நுட்பமாக இருப்பான். அந்த அடிப்படையில் அவனுக்கு அணியான் என்பதாக ஒரு பெயர். இதை விளக்குவதற்கான ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்கள். அனோரணியானிதி சூக்ஷ்மசக்திம் வதே பஜந்தீம் ஸ்ரீமத்பூதார்த்தாம் யயைஷ தேவோ விரசைலநாதः ததாத்யணியானிதி நாமதேயம். அந்த வேத வாக்கியத்தையே வணங்குறேன். அதுதான் நம்ம காட்டி கொடுக்குறது. எதை? அணுவுக்கும் அணுவானவன், நுட்பத்துக்கும் நுட்பானவன், சூக்ஷ்மமான திரளை உடையவன் என்று எம்பெருமானை அறிமுகப்படுத்தி கொடுக்கும் வேதத்தையே நான் வணங்குகிறேன். அதனால தான் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு அணியான் என்ற பெயரே வந்தது. இப்படி 571வது பெயர் அவருக்கு வருவதற்கு காரணமாக இருந்த வேதத்துக்கே வணக்கம் என்று இந்த ஸ்லோகத்தை அமைத்தேன். அன்பர்களே, இப்படி அணியானாக இருக்கக்கூடிய பகவான், இதை சமஸ்கிருத ஸ்லோகத்தை இட்டு விளக்கத்தை சொன்னேன். இதற்கான தமிழ் பாசுரம்: அணிவிலும் நுட்பம் மானான், எனவே அணியான் என்னும் பெயரான், அவன் அடியினையே பணிந்திடுவோமே. அணிவிலும் நுட்பமான எம்பெருமான் அணியான் என்ற பெயருக்கு உரியவனானான், அவன் அடியே பணிவோம். அதனால் என்ன கிடைக்கும்? அவன் எங்கும் இருக்கிறான், எங்குமுளன் கண்ணன் என்றது நெஞ்சிலே பதியும். பதிந்தால் திருட்டு பொருட்டு குறையும். ஏன்னா கண்ணன் பார்த்துட்டு இருக்கானே. ஆகையினால் அவனுக்கு தெரியாமல், அவன் கண்ணுக்கு படாமல், அவன் சம்பந்தப்படாத விஷயம் இல்லை என்று உணர்ந்து ரசிக்கலாம். எங்கே? என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நுட்பமான அறிவு வருவதற்கு அணியசே நமகா, திருவேங்கடமுடையானுடைய திருவுருவத்தை தியானம் செய்து கொள்ளுங்கள். இப்படி 571வது திருநாமத்தை ரசித்தோம். நமோ வெங்கடேஷாயாம், வெங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.